கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம். தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அநேகமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவரே சொன்னார். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்திலே இயேசு கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொள்வதற்கு துன்பங்கள் அதிகமாய் வரும். இது உண்மை. இது நடந்து கொண்டிருக்கிற காரியமாய் காணப்படுகிறது. ஏன் துன்பம் வருகிறது என்று சொல்லி சொன்னால், நம்மிடத்திலே கர்த்தர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக துன்பங்கள் வருகிறது. அந்த துன்பங்களிலே தேவன கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை விடுவித்து நம்மை உயர்த்தி வைக்கக்கூடிய நல்ல ஆண்டவர் என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிக்கக்கூடியவளாய் நாம் காணப்படுகிறோம். ஆமென். துன்பங்கள் வருகிற பொழுது நாம் துவண்டு போகாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய மகிமையான வல்லமையான நாமத்தை என் மூலமாய் அவர் வெளிப்படுத்த போகிறார் என்ற உணர்வோடு கூட, தைரியத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட நாம் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே தேவன கர்த்தர் நம் மூலமாய் அவர் மகிமைப்படுகிற ஆண்டவராய் இருக்கிறார். எனவே அவரே சொன்னார், உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்துவானவருக்கே அப்படிப்பட்டதான உபத்திரவங்களும் துன்பங்களும் வந்தது உண்மை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தானியேலிலே பார்க்கிறோம். தானியேல் 3 வேளையும் அவர் கர்த்தரை துதித்தபடியினாலே பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராய் அவர் ஜெபம் பண்ணுகிற போது அங்கே ஜெபத்திற்கு தடை வந்தது. ஜெபிக்க கூடாது என்பதற்கு தடை வந்தது. ஜெபிக்க கூடாது என்பதற்காக அவர் சட்டங்களை போட்டு, ராஜாவை தவிர வேறு ஒருவிடத்திலும் ஜெபம் பண்ணக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்ற சட்டம் உண்டாயிருந்தது. ஆனாலும் தானியேல் 3 வேளையும் அதை தவறாமல் செய்தார். அவர் 3 வேளையும் தவறாமல் செய்தபடியினாலே ராஜா அவரை சிங்கக்கவியிலே போட வேண்டிய சூழ்நிலை உண்டாயிருந்ததை நாம் தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஆமென். ராஜா தான் போட்ட கட்டளையை மீறக்கூடாது என்பதற்காக தானியேலை சிங்கக்கபிலே போடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அவர் இரவு முழுதும் அவர் தூங்கவில்லை. அவருடைய தேவன் அவரை விடுவிக்கட்டும் என்று சொல்லி அவர் காத்திருந்தார். அதிகாலை வேளையிலே, காலையிலே கிழக்கு விழுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான் என்று தானியேல் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 20ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ஆமென். அவருக்கு அழகாக அருமையாக அவர் பதில் சொல்கிறார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்று 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கிற போது, துதிக்கிற போது, துன்பங்கள் மத்தியிலே, உபத்திரவங்கள் மத்தியில் நாம் துதிக்கிற போது தேவன கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதை நம் மூலமாய் அவர் விளங்க பண்ணுகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். எனவேதான் ராஜா இப்படியாய் சொல்கிறார், தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவரியந்தவும் நிற்கும். ஆமென். ராஜா அவருடைய வாயிலிருந்து நம்முடைய கர்த்தராகிய தேவனை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம். துன்பங்கள்
வருகிற போது நம்ம துவண்டு போகாதபடி, உபத்திரவங்கள் வருகிற பொழுது நாம் துவண்டு போகாதபடி கர்த்தர் இருப்போம். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவர் நிற்பார், நமக்கு முன்பாக அவர் நிற்பார், நின்று நம்மை விடுவிக்கக்கூடிய நல்ல ஆண்டவராயிருக்கிறார். உங்களுக்கு எந்த விதமான துன்பங்கள் இருந்தாலும் உபத்திரவங்கள் இருந்தாலும் கர்த்தரை மாத்திரம் நீங்கள் ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தரை மாத்திரம் துதியுங்கள், கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே அவர் விடுதலை கொடுக்க நல்ல ஆண்டவராயிருக்கிறார். ஜெபிப்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அருமையான அந்த கால வேளைக்கு நடு செலுத்துகிறோம். கேட்ட வசனத்தின்படி துன்பங்கள் வருகிற பொழுது கர்த்தர் எங்களை விடுவிக்கக்கூடிய நல்ல ஆண்டவராயிருக்கிறேன், உபத்திரவங்கள் விடுதலையாக்கக்கூடிய நல்ல ஆண்டவராயிருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன கர்த்தர் தாமே துன்பங்களிலிருந்தும் உபத்திரவங்களிலிருந்தும் விடுதலையாக்கி அவர்களுக்காக தேவன கர்த்தர் நின்று விடுதலையாக்கும் என ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.